வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் த ஓஜி த்ரில்லர் கில்லியன் ஃபிலினோட கான் கேர்ள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக் ரிலீஸ் ஆனப்பே ஒரு பயங்கர இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. எப்படி அகதா கிறிஸ்டியோட த மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸை ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்கிறோமோ, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஒருத்தரை கன்ஃபியூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா அந்த புக்கை இப்படி தாண்டா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கான் கேர்ள் எழுதியிருந்தாங்க. இந்த புக்கு வந்தப்பே பயங்கர இம்பாக்டை மேக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்த புக்கை ஒரு மூவியாவுமே எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர்னா இப்படிதான் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய புக்கு தான் கான் கேர்ள். இந்த புக்கோட கம்ப்ளீட் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தான் பார்க்க போறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா நீங்க பார்த்துட்டு கூட நீங்க இந்த புக்கை படிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பாய்லர்லாம் நான் எதுவும் விடாம பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட் லைன்குள்ள போயிடுவோம். ஏமி அண்ட் நிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்காங்க. இவங்க நியூயார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமி ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அமேசிங் ஏமின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸை எழுதி வெளியிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க நிறைய சம்பாதிக்கவும் செய்வாங்க. அண்ட் நிக்குமே ஒரு ரைட்டர் தான். ஆனா ஏமி அளவுக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டர் கிடையாது. இந்த சமயத்துலதான் நியூயார்க்ல ரெசன் வருது. ரெசன் வர்றதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி வரப்ப என்ன ஆகும்னா நிக் சொல்லுவாரு, மொசோரின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ரூரல் ஏரியா, ஒரு ரூரல் ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமியை கன்வின்ஸ் பண்ணி நிக் அவங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. நிக்குக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபே கொடுக்கும். ஏன்னா நியூயார்க்ல உங்களுக்கு தெரியும், லைஃப் ஸ்டைல் பல மடங்கு காஸ்ட்லியா இருக்கும். அண்ட் அங்க இருந்து வேலையும் இல்லைன்னா உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது உங்க லைஃப் ஸ்டைல. அதனால நம்மளோட வில்லேஜ்க்கு வந்துட்டா காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி. நம்ம இங்க எதனா ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு அப்படியே நாளை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியா தான் இவங்க மொசோரிக்கு வர மாதிரி காமிப்பாங்க. ஆனா ஏமியோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்ட் டு நிக்கா இருக்கும். ஏன்னா அவங்க நியூயார்க்லயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்தவங்க. அப்படி இருக்கனால அவங்களுக்கு ஒரு வில்லேஜ்ல போய் நம்ம தங்கணுமா அப்படிங்கிறதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும். சரி, அந்த டவுட்டோட வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் ஏமி இந்த ஊருக்கு வருவாங்க. அப்படி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நிக் அவங்களோட சிஸ்டர் கோன்னு இருப்பாங்க, மார்கோ. கோன் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. மார்கோவோட ஒரு பார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த பாருக்கும் ஏமி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி லைஃப் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க 5th இயர் ஆனிவர்சரியில நிக் பார்ல இருக்காரு. நிக்கும் மார்கோவும். நிக்குக்கு ஒரு கால் வருது அவரோட நெய்பர்ட்ட. உன்னோட வீடெல்லாம் தொடர்ந்து கிடக்குது, உன்னோட பூனையும் வெளில நின்றுட்டு இருக்குது, ஏதோ ராங்கா இருக்கு உங்க வீட்டுல, நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நிக்கும் கிளம்பி வராரு, ஓடி வராரு எங்க அவங்க வீட்டுக்கு பார்த்ததும் ஒரு ஷாக்கு. அங்க ஏமியை காணும். வீட்டுல ஒரு கிரைம் சீன் மாதிரி இருக்கு. யாரோ தூக்கிட்டு போன மாதிரி ஒரு சீன் இருக்கு. உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு. அதுவும் அவங்களோட 5th இயர் ஆனிவர்சரியோட ஃபர்ஸ்ட் டேல ஏமி மிஸ் ஆயிடுவாங்க. அண்ட் போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண சில பல விஷயங்கள் அவங்க அன்கவர் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, எல்லா எவிடன்ஸுமே நிக்குக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஏமியோட டிஸப்பியரன்ஸ்க்கு யார் காரணம்? நிக்கு தான் காரணமா, இல்ல வேற யாராச்சும் காரணமா? அப்படி வேற யாராச்சும் நிக்க ஃப்ரேம் பண்றாங்கன்னா யாரு ஏமியை கடத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல தான் இந்த கதை மூவ் ஆகும். ஸோ இந்த புக் மிக்ஸ் ஆஃப் 2 ஜானர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் த புக் ஃபுல்லாவே மிஸ்ஸிங் பர்சனை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமாவா போய் அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் மாதிரி மாறி பயங்கரமான எண்டிங்கோட இந்த புக் முடியும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே இதுல பெருசா ரிவீல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மோட்டிவேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு 10-12 சாப்டருக்குள்ளேயே வந்துடும். இந்த புக்ல ஸ்ட்ரென்த்ன்றோம்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா எனக்கு மேஜரா எனக்கு கன்வின்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம கிட்ட கன்வின்சிங்கா கொண்டு சேர்க்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த அளவுக்கு வேணா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே உங்களை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு அப்பா இருக்காருன்னே வச்சுப்போம். ஆனா அந்த கேரக்டரை கன்வின்சிங்கா நீங்க காட்டணும். அது நம்மளை கன்வின்ஸ் பண்ணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கும், இப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அது நம்மளுக்கு ட்ராமாட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுல அந்த மாதிரி ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் இருக்கும். எந்த கேரக்டர்ஸ் நான் சொல்ல, நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். அந்த 2 கேரக்டர்ஸுமே அவங்க நம்ம கிட்ட கன்வின்சிங்கா சொல்லியிருப்பாங்க. ஆமா, இந்த பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்ணும், இது நார்மல் இல்ல, ஆனா பிலீவபிளா இருக்கும் நம்மளுக்கு. அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிஓவி தான். த்ரில்லர்ஸ்னாலே நம்மளுக்கு டியூவல் பிஓவி ஒன்றும் புதுசு கிடையாது. இங்கேயுமே 2 பிஓவில போகும். ஒன்று நிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், இன்னொன்னு ஏமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இது ரெண்டும் எங்க கன்வர்ஜ் ஆகுது, எங்க போய் இது முடியுதுங்கிற மாதிரி தான் கதையே. ஸோ 2 பிஓவியும் இருக்கனால நம்மளால 2 பேர்த்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது.
அண்ட் டிபிக்கலா நம்ம த்ரில்லர்ஸ்ல சொல்றதுதான், எந்த கேரக்டருமே வந்து மாரலி ஒயிட் கிடையாது, பிளாக் கிடையாது, எல்லாமே ஷேட்ஸ் ஆஃப் கிரே தான். இங்க வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரேலயே வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பயங்கரமா தெரியும். ஒரு கேரக்டர் வந்து கிரேலயே கொஞ்சம் சின்ன கிரே அப்படின்னா, இன்னொரு கேரக்டர் வந்து பிளாக்குக்கு முன்னாடி ஒரு கிரே இருக்கும்ல, அந்த கிரே. இந்த புக்ல செகண்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்னன்னா, ஏமியோட டைரி என்ட்ரிஸ். அந்த டைரி என்ட்ரிஸ் வந்து அங்கங்க இருக்க கேப்ஸை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். படிக்கிறப்பவே வந்து நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த கேரக்டர் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுது இந்த டைம் லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைரி என்ட்ரிஸ். நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தெரியல, ஒரு கோஇன்சிடென்ஸ் நடக்கணும் அப்படின்னா அதை ஒரு டைரி என்ட்ரியா கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அங்கங்க இருக்க ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைரி என்ட்ரிஸ் வந்து இந்த ஸ்டோரியில இருக்க ஓட்டையெல்லாம் அடைக்காம ஸ்டோரியை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து இவங்களோட ட்ரெஷர் ஹண்ட். ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வைப்பாங்க. அந்த ட்ரெஷர் ஹண்ட்லயே வந்து நிறைய க்ளூஸை வச்சு நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெஷர் ஹண்ட்ல வந்து நிக்க போயிட்டு ஒவ்வொரு க்ளூவும் வந்து தேடுறப்ப அது எப்படிலாம் வந்து பின்னாடி காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம படிக்கிறப்போ பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா, பயங்கர ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ரோக்ல இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி லைன் அப் அண்ட் எந்த கேப்ஸுமே இல்லாம எழுதுனது எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. கடைசியா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம், அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஏர் டைட்டா இந்த கதை கேரக்டர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு கம்ப்ரஸ் பண்ணி எங்கேயுமே லூப் ஹோல்ஸே இல்லாம இந்த கதையை முடிச்சதான். ஏன்னா இந்த கதை எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வரும். ஒரு 20 ஃபேக்டர் இருக்குங்க இந்த கதையோட எண்டிங்க்கு. அந்த 20 ஃபேக்டரையுமே டிக்கு டிக்கு டிக்குன்னு பண்ணி ஃபுல்லா நம்மளை வந்து இம்மர்ஸ் பண்ணிடுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க அந்த பிரில்லியன்ஸ்க்கு வந்து இந்த வில்லன் கேரக்டர் வந்து நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு அனாலஜி சொல்லணும்னா, எப்படி தனி ஒருவன் வந்தப்ப அரவிந்த் சுவாமிக்கு தனியா ஒரு ஃபேன் கூட்டமே இருந்துச்சோ, அதே மாதிரி கில்லியன் ஃபிலினோட கான் கேர்ள் படிச்சதுக்கு அப்புறம் அந்த வில்லன் கேரக்டருக்கு ஒரு தனி ஃபேன் கூட்டமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா பிரில்லியண்டா அந்த கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்ல வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம்னு பெருசா எதுவுமே இல்லை. எங்கேயாச்சும் தேடி பார்த்தா என்னால 1-2 விஷயம் சொல்ல முடியும். ஆனா எனக்கு வந்து அதை சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸ், சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதி ரொம்ப சூப்பரா பிரில்லியண்டா ஃபினிஷ் பண்ண ஒரு புக் இது. ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லணும்னா மேபி இந்த புக்கோட எண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு 50-50 தான். சில பேருக்கு வந்து இந்த எண்டிங் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும், சில பேருக்கு வந்து என்னடா இப்படி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இந்த எண்டிங்கை வந்து கில்லியன் ஃபிலின் வந்து நான் ஃபேரா முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா மாத்தி விட்டுருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம லவ் பண்ணுவோமா அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதே மாதிரி இந்த எண்டிங் தான் அந்த கேரக்டருக்கு வந்து அந்த பூஸ்டே கொடுக்கும். நீங்க படிச்சு முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பொறுத்தவரையும் என்ன இந்த எண்டிங் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த எண்டிங் வந்து 50-50 தான். உங்களை மேபி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், மேபி சாட்டிஸ்ஃபை பண்ணாம கூட போகலாம். மற்றபடி இந்த புக்ல குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு த்ரில்லர் புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாத புக் தான் இது. பொதுவா புக்கு படிக்க பிடிக்கும்னாலே வந்து கண்டிப்பா இந்த புக்கை ஒரு தடவை படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பயங்கரமான சாட்டிஸ்பிகேஷன் கொடுக்கும். த்ரில்லர்ஸ் பத்தி பேசுறப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குவாரல்ஸ் வச்சு இன்னொரு த்ரில்லர் பத்தியும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ராக் பேப்பர் சிசர், அதோட ரிவ்யூ வந்து நான் இங்க பின் பண்றேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. கான்கள் படிக்கலன்னா கண்டிப்பா படிச்சிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.